வெல்கம் டு விண்டோஸ் சர்வர் ட்ரைனிங். ஸோ இப்போ எனக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஒரு 35 தான் ஓடிட்டுருக்கு. பட் ஸ்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இன்னொரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, விண்டோஸ் சர்வர் 2025 ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப் பண்ணலாம் ஒரு வர்ச்சுவல் மிஷினை. ஒன்று வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று வந்து விண்டோஸ் சர்வர் 2016க்கு அப்புறம் வரக்கூடிய ஐஎஸ்ஓ ஃபைல் மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். 2012 வரைக்கும் உங்களுக்கு விஹெச்டி ஃபைல் கிடையாது. 2016க்கும் எனக்கு தெரிஞ்சு விஹெச்டி ஃபைல் கிடையாது. 2019, 2022, 2025 சர்வருக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரெடிமேட் விஹெச்டியாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த விஹெச்டியில் உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும், சர்வர் கோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிசிங்கிற விஹெச்டியை வச்சு நம்ம எப்படி ஒரு வர்ச்சுவல் மிஷின் ஆஃப் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் என்ன கொடுக்குறேன், கிரியேட் ஒன் மோர் வர்ச்சுவல் மிஷின். கிரியேட் ஒன் மோர் வர்ச்சுவல் மிஷின் நான் என்ன கொடுத்துட்றேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட நேம் நான் என்ன கொடுத்துட்றேன், இது வந்து மெம்பர் சர்வர்னே கொடுத்துட்றேன். சரிங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன், மெம்பர் சர்வர்னு கொடுத்துட்றேன். இந்த வர்ச்சுவல் மிஷினோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் மை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காட்டியிருப்பேன்னா எஃப் ட்ரைவில் காட்டியிருப்பேன். அப்படியே ஜஸ்ட்டு செப்பரேட் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நான் எங்கே ஸ்டோரேஜ் லொக்கேஷன் போகிறேன்னு. ஏன்னா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே லேப் செட்டப் நீங்கள் க்ளவுடில் கான்ஃபிகர் பண்ணி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எஃப் ட்ரைவில் என்ன செலக்ட் பண்ணிடுறேன், ஹைப்பர்-வி ஃபோல்டர். அப்போது நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது எங்கே காட்டும், சி ட்ரைவ் தான் காட்டும். பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினை வந்து எஃப் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஹைப்பர்-விங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் சி ட்ரைவ்லேயே ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் சி ட்ரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, சேஃபர் சைடாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்டோரேஜை மாற்றினோடனே எனக்கு என்ன காட்டிடுது, எஃப் ட்ரைவ் ஹைப்பர்-வின்னு காட்டிடுது. ஜென்ரேஷன் 1 வர்ச்சுவல் மிஷினே வச்சுக்கோங்க. ஜென்ரேஷன் 2 போனீங்கன்னா உங்களுக்கு UEFI அப்டேட்டட் பை அசோசியேஷன், அதனால் இங்கே ஜென்ரேஷன் 1 இருக்கட்டும். ரேமுக்கு வந்து 4 GB கொடுத்துருங்க, 4096, அதாவது 1024 MB = 1 GB. 1024 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4096 வந்துடும். என்னோடய ப்ரீவியஸ் டெமோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் ரேம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, இந்த டைனமிக் மெமரி டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும், அன்செக் கொடுத்துருங்க. சாரி, இதை வந்து செக்இன் பண்ணியிருக்கோம், இதை அன்செக் பண்ணிடுங்க. இல்லாட்டி எனக்கு நீங்கள் 4 GB கொடுத்தீங்கனாலும் உங்களோட வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும்போது 1 or 2 GBக்கு மேலே அலோகேட் பண்ணாது. ஸோ வர்ச்சுவல் சுவிட்ச் ஆல்ரெடி நம்ம ப்ரைவேட் சுவிட்ச் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், ப்ரைவேட் சுவிட்சை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கான்ஃபிகர் பண்ணுற பாத்தில் தான் நான் ப்ரீவியஸ் டெமோவில் என்ன கொடுத்தேன், கிரியேட் நியூ வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஏன்னா நான் ஐஎஸ்ஓ ஃபைல் மூலமாக இன்ஸ்டால் பண்ணேன், எனக்கு ஒரு பிளாங்க் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வேணும். ஸோ இந்த டெமோவில் நான் என்ன பண்ணுறேன், விஹெச்டி ஃபைலை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன தேவையில்லை, கிரியேட் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் தேவையில்லை, அட்டாச் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆர் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். அப்போது நான் இந்த டெமோவில் எதை செலக்ட் பண்ண போகிறேன், கிரியேட் ஏ வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ண மாட்டேன், யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கோட லொக்கேஷன் எங்கே, கிளிக் ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ப்ரௌஸ் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, திருப்பி போனீங்கன்னா என்னோடய டவுன்லோட்ஸில் டிசின்னு இருக்குது, இந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களோட பிஹெச்டியை இன்டர்நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அது கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் என்னோட டெமோவில் டிசிங்கிற விஹெச்டி இருக்கும், உங்கள் டெமோவில் விஹெச்டி இருக்காது. அதனால் விஹெச்டி டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் விஹெச்டி டவுன்லோட் பண்ணல, மறந்துட்டேன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரௌஸில் காட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, திருப்பி இன்புட் பேராமீட்டர் எல்லாமே வேலிடேட் ஆகிரும். ஃபினிஷ் கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிரும், விஎம் க்ரியேட் ஆகிரும். ஸோ எனக்கு இந்த டிசி டொமைன் கண்ட்ரோலர் விஎம்க்கு நான் 4 GB கொடுத்துறேன், இந்த விஎம்க்கு 4 GB கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிரும், இந்த விஎத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு 8 GB என்னோடய பேஸ் மிஷின்லேருந்து தான் போகும். ஆனால் என்னோடய பேஸ் மிஷின் நான் 16 GBன்னு கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விஎத்தையும் நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இந்த விதத்தை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்காது. எங்கே தெரியுமா வந்து கேட்கும், டிஃபால்ட்டாக உங்களோட லைசன்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள், உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை கான்ஃபிகர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பூட் ஆகும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து நான் விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணலை, ஜஸ்ட் இந்த
டிஃபால்ட் விண்டோலையே நான் காட்டுறேன். டிஃபால்ட்டாக இப்போ உங்களுக்கு இந்த கிரியேட் விஹெச்டி வச்சு நான் அதாவது அட்டாச் அண்ட் எக்ஸிஸ்டிங் விஹெச்டி வச்சு இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண விஹெச்டி ஃபைல் மூலமாக நான் க்ரியேட் பண்ணுற வர்ச்சுவல் மிஷினுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், அந்த விஹெச்டிலேயே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதனால் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு, எனக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் இல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன், என்னோடய விண்டோஸ் சர்வர் 2025 லேப் செட்டப் கான்ஃபிகர் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சு ஓஎஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடிஷன்ஸ் தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் குயிக்காக லேப் செட்டப் பண்ணணுன்னா இது அனதர் மெத்தட். நீங்கள் நேரடியாக விஹெச்டி ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு விஎம்மாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக 4 விஹெச்டி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 விஹெச்டி வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கன்கரண்ட்டாக 4 விஎத்தை அப் பண்ணிடலாம். பட் இதில் இன்னும் ஸ்டில் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்குது. இருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் போனால் தான் நமக்கு தெரியும். வாய்ஸ் இன்னும் பூட் ஆகலை, ஸ்டில் வெயிட்டிங். இருங்க, இதுக்குள்ளே என்னோட வாய்ஸ் போட்ட மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். ஸ்டில் 76. அப்போது கம்பேர் டு 2022 சர்வர் விட 2025 சர்வருக்கு இட் கன்சியூம்ஸ் மோர் ரேம். உங்களுக்கு ரேம் வந்து அதிகமாக தேவைப்படுது 2022 கம்பேர் டு 22 விட 25. ஸோ ஸ்டில் பூட்டிங். ஸோ இன்னும் எதுவும் எரர் வரல, அதனால் ஸ்டில் பூட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எரர் வந்தால் we will find out எதனால் எரர் வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எரர் வரக்கு நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. நமக்கு ஏன்னா சஃபிஷியண்ட்டான ஸ்டோரேஜும் இருக்குது, ரேமும் இருக்குது. வர்ச்சுவல் மிஷின் ரன்னிங் கண்டிஷன் தான் ஸ்டில் காட்டுது. சரி இருங்க, இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன், எப்போ பூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு கன்கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 VM ரன் ஆகுது. என்னோடய அசைன்டு மெமரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 GB எடுத்துருச்சு. இருங்க, இப்போ நான் என்னோடய பேஸ் மிஷினில் போய் நான் செக் பண்ணுறேன். என்னோடய பேஸ் மிஷினில் நான் இங்கே போய் செக் பண்ணுறேன். என்ன ஆப்ஷன் இருக்குது, டாஸ்க் மேனேஜர். கரெக்ட். என்னோடய டாஸ்க் மேனேஜரில் நான் போனேன்னா எனக்கு என்ன ஆயிரும், மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் காட்டும் என்னோடய ரேம் எவ்வளோ எடுத்திருக்கு. ஸோ ரேம் வந்து இன்னும் எனக்கு ஒரு 4.5 GB ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து 4 8 GB எடுத்துருச்சு. ஆனால் இங்கே 11 GB காட்டுதுன்னா என்னோடய பேஸ் மிஷினுக்கு 3 GB எடுத்துருச்சு. ஏன்னா பேஸ் மிஷின் இல்லாமல் நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த க்ளவுடு வியும் ஒரு 3.5 GB எடுத்துருச்சு. என்னோடய 2 வர்ச்சுவல் மிஷினுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 GB, பேஸ் மிஷினுக்கு ஒரு 3.5 GBன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 GB போயிடுச்சு. ஸ்டில் வந்து எனக்கு இன்னும் என்ன இருக்குது, 4.5 GB ரேம் இருக்குது. அப்படின்னா இந்த 2 வர்ச்சுவல் மிஷினில் நான் என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் என்ன பண்ணிக்கலாம், 8 GB பண்ணிக்கலாம். அதுவும் பாசிபிள். பட் அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி இன்னும் ரேம் வேணும்னா நீங்கள் க்ளவுடில் என்ன பண்ணிடலாம், 4 கோர் CPU 16 GBக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், 8 கோர் CPU 32 GB கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதனால தான் க்ளவுடில் MCSA லேப் செட்டப் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனே. நான் வர்ச்சுவல் மிஷின் இன்க்ரீஸ் பண்ண அடுத்தடுத்த டெமோவில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா, நான் MCSA லேப் செட்டப் பண்ண க்ளவுடு வியத்தோட சைஸை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். தேவையில்லாத போது டிக்ரீஸ் பண்ணுவேன். அதுதான் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளவுடில் தான் இருக்குது. அதனால தான் பர்பஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், MCSA லேப் செட்டப் வந்து க்ளவுடில் உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயினாக உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். சரி இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெம்பர் சர்வரில் பூட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்டில் பூட் ஆகலை. பட் ஆனால் எரரும் காட்ட மாட்டேங்குது. பூட்டும் ஆகலை, எரரும் காட்ட மாட்டேங்குது. சரி இருங்க, இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன், இந்த வர்ச்சுவல் மிஷினை ஒரு தடவை என்ன பண்ணுறேன், டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணி காட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் மிஷின் என்ன ஆகிட்டுருக்கு, OS இப்போ தான் முடிஞ்சிருச்சு, OS இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் பூட்டிங். ஸோ இன்ஸ்டாலிங் 0%. அப்போ நீங்கள் 2025 போட்டிங்கன்னா 4 GB போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இன்ஸ்டாலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இருங்க, 2025 ஸ்டில் பூட் ஆக மாட்டேங்குது. இது பூட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து என்னோடய க்ளவுடில் வர்ச்சுவல் மிஷினோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 4 கோர் CPU 16 GBக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 4 கோர் CPU 32 GB ரேமாக ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த 2 வர்ச்சுவல் மிஷினையும் என்ன பண்ணுறேன், 4 GBக்கு பதிலாக 8 GBயாக கொடுக்குறேன். சரி இருங்க, இந்த OS இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
still installing 42%. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இனிஷியலாக அந்த பூட்டிங் பண்ணி இனிஷியலாக உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து சி ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது. ரீஸ்டார்ட்டுக்கு வந்து இன்ஸ்டாலிங் குயிக்காக தான் இருக்குது. இப்போ என்னோட இந்த வர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டில் பூட் ஆகலை. ஜஸ்ட் ரைட் கிளிக் கனெக்ட். ஸோ விஹெச்டி அட்டாச் பண்ண விஎம் வந்து எனக்கு எரரும் சொல்ல மாட்டேங்குது, பட் ஸ்டில் வந்து பூட் ஆகவும் மாட்டேங்குது. ஒன் மோர் ரீஸ்டார்ட், டர்ன் ஆஃப், ஒன் மோர் ரீஸ்டார்ட். சரி, இன்கேஸ் ஏதாவது எனக்கு எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டிடும், பட் ஆனால் எரர் எனக்கு எதுவும் காட்டல. இன்கேஸ் ஜென்ரேஷன் 2 தான் யூஇஎஃப்ஐ தான் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் காட்டிடும். பட் எனக்கு அந்த மாதிரி எரரும் எதுவும் காட்டலை, பட் ஸ்டில் பூட்டிங்லேயே தான் இருக்குது. மேபி ரேம் பத்தாமல் இருக்கலாம், சொல்ல முடியாது. வர்ச்சுவல் மிஷின் தானே, இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இருங்க, சரி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளோட ஐஎஸ்ஓ இன்ஸ்டாலேஷன் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸ்டில் 42 ரெண்டுமே ஸ்டில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு இதோட 2வது வீடியோ இது. சரி இருங்க, இப்போ இன்னொரு வீடியோவை போட்டுடலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங்கை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். 1 செகண்ட். தேங்க்யூ.